அந்த பொய்ய சொல்லித்தான் வெற்றிய அந்த ஸ்பாட்டுக்கே வர வச்சிருக்காங்க. சாகறதுக்கு முன்னாடி மயிலும் வெற்றியும் பேசிக்கிட்டது அவங்க கால் ஹிஸ்டரியிலேயே இருக்கு. வெற்றி மயில தேடி வந்ததும் பாம செட் பண்ணி அவரை அநியாயமா கொன்னுட்டாங்க. தான் மேல சந்தேகமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் இவங்களும் காயப்பட்ட மாதிரி நடிச்சிருக்காங்க. இல்ல யுவர் ஆனர், ஒரு பொண்ண கடத்துற மாதிரி நாடகம் ஆடி இவங்க ஆளுங்க தான் என்ன பிடிச்சு வச்சிருந்தாங்க. வெற்றிக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு என்ன காப்பாத்துறதுக்காக தான் அங்க வந்தான். பாம்பு இருக்கிற ரூம்ல தான் அவன் இருந்தான். என்ன தள்ளி விட்டுட்டு அவன் அதுல. ஆர்டர் ஆர்டர். விசாரணை நடக்கும்போது குறுக்க பேசக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறப்ப தான் பேசணும். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தானே. கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யூ கேன் ப்ரொசீட் பிபி. தேங்க்யூ யுவர் ஆனர். மயிலுக்கு வெற்றி மேல ஏற்கனவே பகையும் கோபமும் வெறுப்பும் இருந்திருக்கு. சொத்து பிரச்சனை அந்த கோபத்தை இன்னும் அதிகமாக்கி கொலையில போய் முடிஞ்சிருக்கு யுவர் ஆனர். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க வெற்றியோட அம்மா மிஸ்ஸஸ் கஸ்தூரியையும் அவங்க பெரியம்மா மிஸ்ஸஸ் மாலதியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன் யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். கஸ்தூரி மாலதி, கஸ்தூரி மாலதி. இந்த மனுஷன் இன்னும் காணுமே. கேஸ் போற போக்க பார்த்தா மயிலுக்கு பாதகமா தான் முடியும் போல இருக்கு. அவர் ஏதாவது ஆதாரத்தோட வந்து என் பொண்ணை காப்பாத்துவாருன்னு பார்த்தா அவர் வர அறிகுறியையே காணுமே. என் பொண்ணு IPS ஆகணும்னு நான் கண்ட கனவு அவ்வளவுதானா? இனி ஜெயில தான் என் பொண்ணு மீதி வாழ்க்கையை கழிக்கணுமா? கடவுளே. உங்க பேரு என்னம்மா? கஸ்தூரி, வெற்றியோட அம்மா சார். உங்க பேரு? மாலதி, வெற்றியோட பெரியம்மா. உறவு முறைப்படி பார்த்தா வெற்றிக்கு தங்கமயில் அக்கா. ஆனா அவங்களுக்குள்ள அக்கா தம்பிங்கிற அன்பும் பாண்டிங்கும் இருந்ததா? இல்ல சார். என்ன காரணம்னு தெரியல. மயிலுக்கு ஆரம்பத்துல இருந்தே வெற்றினா ஆகாது. அதனாலதான் செயினை திருடிட்டான்னு அவன் மேல பொய்யான பழிய போட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வச்சா. ஜெயில போட்டு அவனை சித்திரவதை செஞ்சா. இதே கோர்ட்ல தான் அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வந்தான். வெற்றிய தான் நினைச்ச மாதிரி நிரந்தரமா ஜெயில தள்ள முடியலன்னு மயிலுக்கு ஆத்திரம் சார். யோ, எல்லாருக்கும் உசுறு தானையா பெருசு. அத காப்பாத்திக்க நீ என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சுதானே ஆகணும். அவ்வளவுதான். அப்பா. கிளம்பி போங்க. வாடி வாடி. அவனையே இன்னும் அவுத்து விடாம இருக்கீங்க. அவன் இல்லாம எப்படி போறது? நீங்க கோர்ட்டுக்கு போய் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் காசி இங்க என் கஸ்டடியில தான் இருப்பான். உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. இங்க ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு கோர்ட்ல போய் மாத்தி பேசுனீங்கன்னு வையே, அங்க இருந்து ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுப்பேன். அடுத்த நிமிஷமே இங்க இருக்கிற பாம்பு வெடிச்சு காசி சின்ன பின்னமா செத்து போயிடுவான். சரி, நீங்க சொன்ன மாதிரி எந்த மாற்றமும் இல்லாம எல்லாத்தையுமே நாங்க ஒத்துக்கிறோம். என் தம்பியை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வாடி வா. நான் அவனை சீண்டி விடலப்பா. சத்தியத்தோட இனிமே மோதிர வேலை வச்சுக்காதுன்னு அவனை எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். சரி, அவன் எப்படியோ போகட்டுமா. அவனுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்துறது நம்ம வேலை இல்ல. இன்னும் 1 வாரத்துல IPS ட்ரைனிங் வரப்போகுது. உன் கூட இன்டர்வியூ கிளியர் பண்ணவங்களுக்கெல்லாம் அதுக்கான அபிஷியல் லெட்டர் வந்திருக்கான். இந்த கேஸால தான் உனக்கு இன்னும் வராம இருக்கு. நம்ம நல்ல நேரம் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தீர்ப்பு வந்துச்சு.
உன்னை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ண கோர்ட் ஆர்டரை நான் உடனே போய் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல கொடுக்கணும். உன் பேர்ல இருந்து இந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாதான் உன்னை இந்த ட்ரைனிங்கே கூப்பிடுவாங்க. நம்ம அந்த வேலையை பார்ப்போமா? இவனை எல்லாம் கண்டுக்க வேணாமா? சரிங்கப்பா. சரிங்க, வீட்டுக்கு போவோமா? முதல்ல மயிலுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். சோச்சோ, என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஒரு மேல் அதிகாரியை நான் போய் மிரட்ட முடியுமா சார்? இந்த பக்கமா போகாதீங்க, குடி இருக்கு, ஜாக்கிரதையா போங்கன்னு எச்சரிக்கை பண்றேன் சார். இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா குருமூர்த்தி? திரும்பவும் இருந்துதான் ஆரம்பிக்கணும்னா எனக்கு ஒரு ஆட்சேபனே இல்ல சார். பெத்த பொண்ணுக்காக எதையாவது அட்வென்ச்சரஸா பண்ணு என் மனசு கடந்து துடிக்குது. அதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லுவேன் சார். ஆனா நீங்க என்ன நோக்கத்துக்காக என் பொண்ணு மேல போய் கேஸ் போட்டீங்களோ அதுல நீங்க மண்ணை கவிட்டீங்க. அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். என் பொண்ணு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்படியே கேஸ்ல இருந்து வெளியே வந்தாலும் இந்த வருஷம் அவ ட்ரைனிங்ல கலந்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா என் பொண்ணு இந்த வருஷமே ட்ரைனிங்ல கலந்துக்கிட்டு. இனிமே அந்த விஷயத்துல உங்களால எதுவுமே செய்ய முடியாது சார். குருமூர்த்தி, ட்ரைனிங் தான் ஃபைனல் செக் பாயிண்ட் குருமூர்த்தி. அதுல ஒழுங்கா ஸ்கோர் பண்ணலனா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். மயில் ஐபிஎஸ் ட்ரைனிங் ஒழுங்கா முடிக்க விடாம வீட்டுக்கு திரும்பி அனுப்பவும் என்னால முடியும். சார், உங்களால முடிஞ்சத நீங்க செய்யுங்க சார். திரும்ப திரும்ப என் பொண்ணுகிட்டையும் எங்கிட்டையும் நீங்க தோக்கணுங்கிறது உங்க விதியா இருந்தா அதை யாரால சார் மாத்த முடியும்? தப்பு கணக்கு போறீங்க குருமூர்த்தி. எல்லா டைமும் நீங்களே ஜெயிப்பீங்கன்னு தப்பு கணக்கு போடுறீங்க. இல்ல சார், தப்பு கணக்கு இல்ல சார். இது கன்ஃபார்மாவே சொல்றேன். நாம எத்தனை தடவை மோதினாலும் ஜெயிக்க போறது நாங்க தான். ஏன்னா எங்க பக்கம் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாம் இருக்கு சார். எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். என் பொண்ணுக்கு ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங் போடுறப்போ நம்ம ஸ்டேஷன் அவ கண்ட்ரோலுக்கு வரணும். அவ உங்களுக்கு மேலதிகாரியா வந்து உங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டணும். என் ஆசை நிறைவேற அந்த நாளுக்காக தான் சார் காத்துக்கிட்டு இருக்கேன். மணி சார், நம்ம ஸ்டேஷனுக்கு புது எஸ்பி மேடம் வராங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னோட கேபினை பக்காவா ரெடி பண்ணிட்டல? எஸ் சார், பண்ணியாச்சு சார். குட். சேரு டேபிள் எல்லாம் பக்காவா தொடச்சு வைக்க சொன்னேன். தொடச்சிட்டானா? தொடச்சிட்டாரு சார். ரூம் நீட்டா இருக்கு. சூப்பர். பேண்ட் வாசி. சதீஷ், அந்த 5000 வாழை என்னாச்சு? சாரி சார், கிடைக்கல. அதுக்கு பதிலாக 1000 வாழை வாங்கியிருக்கேன். சரி, பரவாயில்ல. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் தங்கமயில் இந்த ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள். ஆனா இப்போ அவங்க தங்கமயில் எஸ்பி. அந்த ஞாபகத்தோட தான் மேடத்துக்கிட்ட எல்லாரும் பேசணும். அவங்களுக்கு தள்ளி விட்டு அடிச்சு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். புரிஞ்சதா? எஸ் சார். எஸ் சார். டேய், பட்டாசு கொளுத்துறோம்.
நல்லா படிச்சு பெரிய அதிகாரி ஆகணும். ஒரு நாள் உங்க அப்பா உன் கார் கதவை திறந்து விட்டு உனக்கு சல்யூட் வைக்கணும். நீங்களும் உட்காருங்க. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. மேடம் மேடம்னு கூப்பிடாதீங்க சார், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. எப்பவும் போல நீங்க என்ன மயில்னே கூப்பிடுங்க. இல்ல மேடம், இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர்ன்ற முறையில நான் என் மேல் அதிகாரிக்கு மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. சிஸ்டத்தை மாத்தக்கூடாது இல்ல மேடம்? எங்க கூட இருந்த கான்ஸ்டபிள் பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, வார்த்தையால விவரிக்க முடியாதுமா. ஆமா மேடம், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனா சில பேரு தான் அதை விடாப்பிடியா எடுத்து சாதிச்சு காட்டுவாங்க. இப்ப நீங்க சாதிச்சது நாங்களே சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலனா என்னால அதை சாதிச்சிருக்கவே முடியாது. உங்க எல்லாருக்கும் தான் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். மணி சார், மேடத்தோட சேர்த்து போட்டோ எடு. ஓகே. வீட்டுல பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? இருக்கட்டும் மேடம். செல்லப்பிள்ள போய் எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடு. அப்படியே மேடத்துக்கு. சரி தலைவரே. போ போ போ. ஜீவா எங்க போற? வீட்டுக்கு சார். ஆக்சுவலி நான் இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். மன்னிப்பும் கேட்டுட்டேன். என் மனசும் ஓரளவுக்கு லேஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க மறுபடியும் என்னை ஏத்துக்கணும்னு நினைக்கிறது பெரிய பேராசை சார். இவங்க வேண்டான்னு விலகினவன் நான். இப்போ நான் வேணுமான்னு முடிவெடுக்க வேண்டியதும் இவங்க தான் சார். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் சார். நான் வரேன் சார். அட ஒரு நிமிஷம் இல்ல, இன்னும் என்ன சாரும் போறன்னு கூப்பிட்டு இருக்கா? உரிமையோட மாமான்னு கூப்பிடுப்பா. என்ன பாக்குற? வாழ்க்கையில பாதி காலம் நான் தப்பான ஆளா தானே இருந்தேன். என்னைய எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கும் தப்புக்கும் முன்னால நீ செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. ஜீவா உங்க வாயால் அந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு மேடம். மேடம், உங்க மனசுல இருக்கிறத நீங்களே வெளிப்படையா அவர்கிட்ட சொல்லுங்க. ஜீவா, உங்களை விட்டு விலகணும், உங்களை பிரிஞ்சு வாழணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல ஜீவா. தப்பு புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவீங்கன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஒரு IPS ஆபீசரா நான் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த சந்தோஷத்தோடவே நம்ம வாழ்க்கையையும் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஜீவா? இனிமே நான் சொல்ல என்ன இருக்கு? நீங்க என்ன மன்னிச்சிங்கனாலே போதும் நான் இருந்தேன். ஆனா இப்ப நீங்க வாழ்க்கையே ஆரம்பிக்கலான்னு கூப்பிடுறீங்க. தப்பு பண்ண யாருக்குமே இப்படி ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலங்க. கண்டிப்பா இதை நான் வீணாக்க மாட்டேன். இனிமே என்ன அறியாம கூட கண்டிப்பா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். நான் எப்பவும் போல உங்களுக்கு பிடிச்ச ஜீவாவா, உங்களுக்கு துணையா கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். இது சத்தியம். சார், ஏன உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? நாங்க இப்ப வீட்ல தானே இருக்கோம். இப்போ இதெல்லாம் தேவையா? மேடம், நீங்க வீட்ல இருந்தாலும் மப்டியில இருந்தாலும் எப்போதும் நீங்க ஏர் ஆபீசர் தான் மேடம். சார் எனக்கு இன்ஸ்பெக்டர் தான். உங்களை பார்த்ததுமே மரியாதை தானே வந்துடும் மேடம். சுசிலா, இவர் இப்படித்தான் எதையுமே எதிர்பார்க்காம விசுவாசத்தை மட்டுமே காட்டிட்டு இருக்கிறவர். அப்புறம் அந்த போர்டு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. கொடுங்க.
நம்ம வீட்டு வாசல்ல இந்த போர்டை தான் மாட்ட போறேன். எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்குங்க. இதெல்லாம் நான் மயிலுக்கு நானே செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லாம நீங்களே செஞ்சிட்டீங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, ஆனா எனக்கு சந்தோஷமாவே இல்ல. வேண்டாமா அப்படி சொல்ற? 30 வருஷமா நீங்க தானப்பா இந்த சர்வீஸ்ல இருக்கீங்க. நான் இப்பதான் ஐபிஎஸ் முடிச்சு போஸ்டிங்க்கு வந்திருக்கேன். உங்க பேரை போட்டு காவல்துறை ஆய்வாளர்னு போர்டை நம்ம வீட்டுக்கு வெளியில மாற்றுறதுதான் முறை. அதை விட்டுட்டு ஏன்பா என் பேர்ல போர்டு அடிக்க சொன்னீங்க? எனக்கு இது சரியாவே படலப்பா. மேடே, இன்னும் கொஞ்ச நாள்ல என் சர்வீஸே முடிய போதுமா. இனிமேல் என் பேர்ல போர்டு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஆனா இப்போ உன் கரியர் ஆரம்பிக்க போற. உன் பேர்ல போர்டு வைக்கிறது தான் கரெக்டுங்கிறேன். ரிட்டையர்டு ஆபீசர் குருமூர்த்தியோட வீடுன்னு இதை சொல்றதை விட தங்கமயில் ஐபிஎஸ் ஓட வீடுன்னு சொல்றது தானே கௌரவதையா இருக்கும். அப்பா, எனக்கு என்னமோ இந்த மாதிரி எல்லாம் போர்டு வேணான்னு தோணுது. அப்படிலாம் சொல்லாதம்மா. எந்த தகுதியுமே இல்லாதவன்லாம் தம்பட்டம் அடிச்சுட்டு அலையிறானுங்க. பல வருஷமா கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு உயர்ந்து நிக்கிற. பொய்யா எதுவும் போடலையே, இருக்கிற உண்மையை தானே போடுறோம். உனக்கு வேணா வேணான்னு தோணலாம், ஆனா இந்த வீட்டுக்கு உன் பேரை வைக்கிறது தான் கரெக்டான அடையாளம். நாங்க ஆசைப்படுறோம். இதை நீ வேணான்னுலாம் மறுக்க கூடாது மயிலு. இந்த போர்டை இப்பவே வெளியே மாட்டி வந்துருவாங்க. உட்கார். இப்ப வந்துருவாங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, ஒண்ணும் வேணாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் தான். உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன விஷயம் மேடம்? அமைச்சர் மயில் வாகனத்தோட பையனை அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, ரொம்ப துணிச்சலான நடவடிக்கை மேடம். அதிகாரத்துக்கும் அரசியல் பலத்துக்கும் பயந்து யாருமே அவன் விஷயத்துல தலையிட மாட்டாங்கன்னு நினைச்ச மேடம். ஆனா நீங்க தைரியமா களத்துல இறங்கி அவனை விரட்டிட்டீங்க. இந்த தைரியம் மேடம் எஸ்பி ஆனதுனால வந்ததில்ல. கான்ஸ்டபிள் மயிலா இருக்கும் போதே அவன் பேக்ரவுண்ட பத்தி கவலைப்படாம மேடம் அவனை அதிரடியா அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ராஸ்கல் அவன் அப்பாவோட செல்வாக்குனால வெளியே வந்துட்டான். அதையும் கேள்விப்பட்டோம் சார். மேடம் அரசியல்வாதி அதிகாரத்துக்கு பயப்படாம நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுத்ததுனால அந்த ஏரியால இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே தைரியமாவும் சுதந்திரமாவும் நடமாடுவாங்க. அதுக்காக எல்லா பெண்கள் சார்பிலையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் மேடம். நன்றி எல்லாம் எதுக்கு மேடம்? இட்ஸ் மை டியூட்டி. ஆனா அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அவர் டியூட்டியை ஒழுங்கா செய்யலையே மேடம். அங்க ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலும் உமன்ஸ் காலேஜும் இருக்கு. ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போற பொண்ணுங்கள கும்மலா உட்காந்து கிண்டல் அடிக்கிறதா அந்த அமைச்சர் பையனோட வேலை. அவன் தொல்லையை தாங்க முடியாம தான் நிறைய பொண்ணுங்க 1 கிலோமீட்டர் சுத்தி தான் கிளாஸுக்கே வராங்க. மயில் வாகனம் எதிர்கட்சியில இருந்தப்பவே அவங்க பையன் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருந்தான். அந்த ஆளு ஆளுங்கட்சியில சேர்ந்து அமைச்சர் ஆனதும் இன்னும் துளிர் விட்டு போச்சு மேடம். பொண்ணுங்களை பாட்டு பாடி டீஸ் பண்றது, துப்பட்டாவை பிடிச்சு இழுக்கிறது, டபுள் மீனிங்ல பேசுறது, அவன் அட்டகாசம் எல்லாம் மீறி போயிருச்சு மேடம். அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு என்கிட்ட சொன்னாங்க. நாங்களும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு 100 கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். இதுல இருக்கிற எல்லாமே நாங்க அனுப்பின கம்ப்ளைண்ட்ஸோட காப்பி தான். ஆனா எதுக்குமே ஸ்டேஷன்ல இருந்து ரெஸ்பான்ஸே வரல. நேர்ல போய் கேட்டா இது பெரிய இடத்து விவகாரம், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கைய விரிச்சிட்டாங்க மேடம். அதுக்கு மேல என்ன பண்ணணும்னே புரியல. பொண்ண பெத்தவங்களுக்கு சுத்தமா தூக்கமே இல்லாம போச்சு மேடம். இனி என்ன முடிவெடுக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. நிறைய பேர் ஏரியாவே மாத்திட்டு போயலான்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நீங்க கடவுள் மாதிரி வந்து அந்த ராஸ்கலை விரட்டினீங்க. எங்க எல்லாருக்கும் நிம்மதியை கொடுத்தீங்க. ரவுடி பசங்க கிட்ட இருந்து பொண்ணுங்களை காப்பாத்துறதும் எங்களுடைய கடமையில ஒண்ணுதான். அதுதான் நானும் செஞ்சேன். அத போய் நீங்க எல்லாம் பெரிய விஷயமா பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இந்த பேச்சை இதோட விட்டுறலாமே ப்ளீஸ். இல்ல மேடம், உங்களால எங்க ஏரியா மக்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. எல்லாரும் உங்களை ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ அத பாராட்டினா தானே மத்தவங்களுக்கும் நல்லது செய்யணும்னு தோணும். அதனாலதான் நாங்க எங்க அமைப்பு சார்பில் பாராட்டு விழா வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா இதுல கலந்துக்கணும். நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க.
அதுல முழு கவனத்தோட இருந்து சின்சியரா உழைச்சி நீங்க நினைச்சத சாதிச்சு காட்டியிருக்கீங்க. உங்க கதை கேட்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுல ஒரு 100 பேராவது உங்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு கம்பல் பண்ணி உங்களை கூப்பிடுறோம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா பாராட்ட மயிலு அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்லம்மா, சரின்னு சொல்லு கண்ணு. மேடம், பாராட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா அந்த விழாவோட நோக்கம் என்னன்னு இவங்க தான் தெளிவா சொல்றாங்களே. நம்மளால ஒரு 100 பேரோட மனசுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்க முடியும்னா அதை விட வேற என்ன நல்ல விஷயம் இருக்க முடியும்? அது எனக்கு புரியுது சார். இருந்தாலும் பாருங்க, இதுல நீங்க யோசிக்கிறதுக்கோ தயங்குறதுக்கோ எதுவுமே இல்லை மேடம். நல்ல காரியத்தை நீங்க மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஒரு இன்ஸ்பெக்டரா உங்களுக்கு நான் உத்தரவெல்லாம் போட முடியாது. ஆனா ஒரு அப்பாவா என் பொண்ணு இதுல கலந்துக்கணும்னு நான் மனசால விருப்பப்படுறேன். என்ன சார் சொல்றீங்க? மேடம் உங்க பொண்ணா? நீங்க ஏதோ வேலையா வந்திருக்கீங்கன்னு நாங்க நினைச்சோம். மயிலு என் பொண்ணு தான் மேடம். என் பொண்ணு எனக்கு மேல் அதிகாரியா வந்திருக்கிறது தான் எனக்கு பெருமை, சந்தோஷம். இந்த கதை ஊருக்கெல்லாம் தெரியணும் மயிலு. இந்த ஃபங்க்ஷன்ல நீ கண்டிப்பா கலந்துக்கணுங்கிறதா இந்த அப்பாவோட ஆசை. சரிப்பா, உங்க வார்த்தையை என்னால மீற முடியாது. நான் நிச்சயமா இந்த விழால கலந்துக்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த முடிவுக்கு வந்த. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல? ஆமா சார். அவன் மட்டும் அதுக்கு சம்மதிச்சிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது சார். அவ ஐபிஎஸ் ஆயிருக்க மாட்டா, உங்க பையனையும் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டா. பல தடவை என் விருப்பத்தை சொல்லியும் அவ அதை மதிக்கவே இல்லை சார். அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல சார். சஸ்பெண்ட் பண்ண வச்சு என் மேல பிளாக் மார்க் விழ வச்சதுதான் சார் என்னால ஏத்துக்கவே முடியல சார். என் கூட வாழக்கூடாதுன்னு அவ முடிவு எடுத்துட்டா, அவ இந்த உலகத்திலே வாழக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துறேன் சார். மயிலுக்கு நடக்க போற பாராட்டு விழா தான் அவ கலந்துக்க போற கடைசி விழா சார். நம்பிக்கையான ஆளை தானே போட்டிருக்க. அவன் கரெக்டா வேலையை முடிச்சிருவான்ல. கடைசியில என்னையும் கை காட்டி விட்டுற மாட்டான்ல. கண்டிப்பா நம்மள காட்டி கொடுக்க மாட்டாங்க சார். மயில் சாகணுங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு முக்கியம். அந்த வேலையை முதல்ல முடிப்போம் சார். ஓகே, உன் ஆளை நீ கரெக்டா கைட் பண்ணி செய்ய வேண்டியதை செஞ்சிரு. சரி சார். மயில் செத்துட்டாங்கிற தகவலை தான் நீ இனிமே எனக்கு சொல்லணும். நிச்சயமா சார். அவளுக்கு நாள் குறிச்சாச்சு. அவளால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. மயில் சாக போறது கன்ஃபார்ம் சார். அவங்க தான் உண்மையான வாரிசு, சொத்துன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணுங்க என் கண்ணுக்கு பாரமாவும் சுமையாவும் தான் தெரிஞ்சாங்க. என் விருப்பத்துக்கு மாறா எனக்கு பிறந்த 2 குழந்தைகளுமே பெண் குழந்தைங்க தான். 3ஆவதா பிறந்தவ தான் இந்த தங்கமயில். இந்த தங்கத்தோட அருமை பெருமை எல்லாம் எனக்கு அப்ப தெரியல. அப்போ பிறந்த ஒரு பச்சை மண்ணை யாராவது வெறுக்க முடியுமா? கோவத்துல தூக்கி கொஞ்சம் இருந்துட முடியுமா? அதோட முகத்தை கூட பார்க்காம இருக்க முடியுமா? அதுவும் அந்த குழந்தைய பெத்த அப்பனுக்கு கல் மனசு இருக்க முடியுமா? அப்படி ஒரு கல் மனசோட இருந்த அப்பனை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? பார்க்கலன்னா தோ இப்ப பார்த்துக்கங்க. இந்த குழந்தைய எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிட்டு வா, இப்பதான் நான் அவங்க கூட சேர்ந்து வாழுவேன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட இறக்கமே இல்லாம கண்டிஷன் போட்ட அந்த அரக்க நான் தான். இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் வெக்கமே இல்லாம உங்க முன்னாடி பேச முடியுதுன்னு நீங்கெல்லாம் பார்க்கலாம். நான் உங்க எல்லார் முன்னாடியும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு காரணமே இப்போ நான் மனுஷனா மாறிட்டேன். என் தப்ப உணர்ந்து நான் திருந்திட்டேன். பொண்ணுங்கன்னா பாரம் இல்ல, குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற சாமிங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எனக்கு புரிய வச்சது யாரு தெரியுமா? அது
மயில் மேடம் தான். அததான் சாதிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு அடையாளம் காட்டின என் பொண்ணுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க ஐபிஎஸ் ஆகி என்னை ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றதை விட என்னை மனுஷனா மாற்றி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றது தான் பொருத்தமாக இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். எல்லாருக்கும் நன்றி. மேடம் நீங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் மேடமோட ஹஸ்பண்ட். சில விஷயங்களை நானும் பேசணும்னு நினைக்கிறேன். வந்து பேசலாமா? ப்ளீஸ் சார் வாங்க. தேங்க்ஸ். பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜீவா, மயில் மேடத்தோட ஹஸ்பண்ட். நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். 100 கோடி சொத்துக்கு சொந்தக்காரன். மேடத்தோட கேரக்டர் பிடிச்சி நான் அவங்கள லவ் பண்ண ஆரம்பித்தேன். மேடம் கஷ்டப்பட்டு போராடி தான் ஐபிஎஸ் ஆகணும். ஆனால் கோடீஸ்வரம் வீட்டு மருமகங்கிற வாய்ப்பு தானாக அவங்கள தேடி வந்துச்சு. அவங்க இடத்துல வேற யாரா இருந்திருந்தாலும் என் காதலை ஏற்றுக்கிட்டு அவங்க கனவு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. மேடத்துக்கு என் மேலே காதல் இருந்தாலும் அவங்களோட கனவு தான் முக்கியம்னு தெளிவாக இருந்தாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் காதலுங்கிற போதை நம்மளை தடுமாற வச்சிரும், தடமாறவும் வச்சிரும். ஆனால் மேடம் அதுக்கு என்னைக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. என் சொத்து எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு மேடம்க்கு நான் ஆதரவாக இருந்தேன். மேடம் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு என்னால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். சூழ்நிலை எதையுமே புரிஞ்சிக்காம நான் அவங்களுக்கு கட்டாய தாலி கட்டினேன். அவங்க முதல்ல கோவப்பட்டாலும் காலப்போக்கில் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது, என்னோட கெட்ட நேரம் என்னோட மனசுலையும் சாத்தான் பூந்துருச்சு. அவங்க பெரிய ஆள் ஆயிட்டா புருஷங்கிற மரியாதை எனக்கு கிடைக்காதோன்னு நான் பயந்தேன். அது மட்டும் இல்லை, எனக்குள்ள இருந்த ஈகோ என்னை ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வச்சது. நீ ஐபிஎஸ் மயிலாக இருக்க வேண்டாம், எனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் போதும்னு நான் மேடத்துக்கு கண்டிஷன் போட்டேன். அந்த விதியை மாற்றி எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பொம்பளை நினைச்சா யாரையுமே சார்ந்திருக்காம யாரோட துணையும் இல்லாம நம்மளால வாழ முடியும்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன். எனக்குள்ளேயே அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். என் பொண்ணோட ஆதரவோட நான் அதை ஜெயிச்சிட்டேன்னு நம்புறேன். ஆனா நம்மள பெத்தவங்களோட கனவை அவங்க கனவா சுமந்துக்கிட்டு நிறைவேற்றி காட்டுறது இந்த மாதிரி பிள்ளைங்க தான். அந்த கனவு கண்டது நானாவே இருந்தாலும் அதுக்காக இவ்வளவு போராடி சாதிச்சது என் பொண்ணுதான். இதுக்கான மொத்த பெருமையும் அவளதான் சேரணும். அம்மா அம்மா என்னாச்சு? அவனை பாரு பாரு. அவரு மைக் செட் காரருமா? சுஷீலா, சுஷீலா என்னாச்சு? என்னங்க, அதோ நான் சொன்னல மயில யாரும் சொல்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னு. அவன் தாங்க என் கனவுல வந்தான். அவன்தான். இன்னும் அந்த கனவையே நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? கனவுல வந்ததெல்லாம் நிஜமா நடக்காது. நீயும் குழம்பு எங்களையும் குழப்பாத. மா, குடிக்கிறதுக்கு அவளுக்கு தண்ணி கொடு. சரிப்பா.
மா இந்தா குடி குடிமா. அந்த அம்மாவுக்கு என் மேல ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு போல இருக்கு. இனிமே தள்ளி போட முடியாது. அவளை சுட்டுட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். என் பொண்ணு என் கனவை நினைவாக்குனதுல பெரிய சந்தோஷம். நீங்களும் என் பொண்ணு மாதிரி தான். நீங்களும் மயில மாதிரி சாதிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. வாமா. இருமா, நீ அங்க இரு, நான் கூப்பிட்டு போறேன். சரிப்பா. பாத்துமா. மயில, அப்பா எங்கேயும் போயிடலமா. இந்த வீட்டுல நம்ம கூடவே தான் இருக்காரு. அவர் தெய்வமா இருந்து இனிமே உன்னை வழி நடத்துவாரு. மயிலு, சாதாரண கான்ஸ்டபிளா வேலைக்கு சேர்ந்த நீ இன்னைக்கு ஐபிஎஸ் ஆயிட்ட. நீ இன்னும் வளர்ந்து வளர்ந்து டிஜிபி ஆகணும். ஊர் உலகம் உன்னை பாராட்டணும். உன்ன மாதிரி ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு காண்ற எல்லாருக்கும் உன்னை உதாரணமா காட்டி பேசுற அளவுக்கு நீ வளரணும். இதுதாம்மா இந்த அப்பனோட ஆசை. அம்மாவோட கனவை நிறைவேற்றின மாதிரி உங்களோட கனவையும் கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன்பா.